தமிழகத்தில் முதன்முறையாக திரைப்பட தொழில் சார்ந்த இன்குபேஷன் மையம் கோவை ரத்னம் கல்லூரி வளாகத்தில் துவக்கம். இளம் தலைமுறை மாணவர்கள் திரைப்படங்கள் தொடர்பான தயாரிப்பு மற்றும் விநியோகம் என தொழில் சார்ந்த திறன்களை தெரிந்து கொள்ளும் விதமாக தமிழகத்தில் முதன்முறையாக கோவை ரத்னம் கல்லூரி வளாகத்தில் பிலிம் இன்குபேஷன் சென்டர் எனும் திரைப்பட வளர்ப்பு மையம் துவங்கப்பட்டது. கோவை ரத்னம் கல்லூரியில் இளம் தலைமுறையினர்களின் தொழில்நுட்ப திறன்களை மேம்படுத்தும் விதமாக பல்வேறு புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக இளம் தலைமுறையினரின் சினிமா தொடர்பான கனவுகளை நனவாக்கும் விதமாக கோவை ரத்னம் கல்லூரி வளாகத்தில் சினிமா இன்குபேஷன் சென்டர் துவங்கப்பட்டது. தமிழகத்தில் புதிய முயற்சியாக முதன்முறையாக துவங்கப்பட்ட இதன் துவக்க விழா ரத்னம் கல்வி குழுமங்களின் தலைவர் மதன் ஏ செந்தில் தலைமையில் நடைபெற்றது. இதில் துணைத் தலைவர் முனைவர் நாகராஜ், தலைமை செயல் அதிகாரி முனைவர் மாணிக்கம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினர்களாக பிரபல நடிகர் பிக்பாஸ் புகழ், ஆரி அர்ஜுனன், ஒளிப்பதிவாளர் செந்தில்குமார், இயக்குனர் பார்த்திபன் தேசிங்கு, நடிகர் தயாரிப்பாளர் மாதம்பட்டி ரங்கராஜ், கிளஸ்டர் ஸ்டுடியோ அரவிந்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய மையம் குறித்து கல்லூரியின் தலைவர் மதன் செந்தில் சிறப்பு விருந்தினர்கள் பேசுகையில், திரைப்படத்துறையில் ஆர்வமுள்ளவர்கள் தங்கள் திரைப்பட கருத்துக்களை வளர்த்துக் கொள்ளவும் திறமையான திரைக்கதையை எழுதவும் இந்த மையத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும், மேலும் அனுபவம் வாய்ந்த திரைப்பட தயாரிப்பாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களிடமிருந்து வழிகாட்டுதல் மற்றும் ஆதரவை பெறலாம் என தெரிவித்தனர். மேலும் திரைப்பட தயாரிப்பு மற்றும் விநியோகத்தின் பல்வேறு அம்சங்களை பற்றி அறிய பட்டறைகள் மற்றும் பயிற்சி நிகழ்ச்சிகள் இங்கு நடத்த உள்ளதாகவும், இதில் திரைப்படம் சார்ந்த நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் என அனுபவம் வாய்ந்தவர்கள் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவித்தனர். திரைப்படங்களை தயாரிக்க நிதியுதவி பெறுவது முதல் தங்கள் திரைப்படங்களை பார்வையாளர்களுக்கு எடுத்து செல்வது வரையிலான வர்த்தக விவரங்களை இந்த திரைப்பட வளர்ப்பு மையம் தெரிந்து கொள்ள முடியும் என குறிப்பிட்ட அவர், திறமையான மற்றும் ஆர்வமுள்ள இளம் திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு தங்கள் கனவுகளை நனவாக்க உதவும் சிறந்த மையமாக இது இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்தனர். வணக்கம். இந்த அருமையான ஒரு தருணத்தில் எல்லாத்தையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த ஈவெண்ட் மூவி இன்குபேஷன்ங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு ஐடியான்னு நாங்கள் நம்புகிறோம். இது எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னால், ரத்தினம் இன்குபேஷன்ங்கிற வார்த்தை நார்மலாக யூஸ் பண்ணுறது ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உருவாக்கப்படுற செட்டப் தான் இன்குபேஷன் சென்டர்னு பேர். அது ஆர்கனைஸ்டாக எல்லா கவர்மெண்ட்டும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சரி, இந்தியன் கவர்மெண்ட்டும் சரி, வேரியஸ் ஸ்டேட்ஸில் ஸ்டார்ட் அப் இன்குபேஷன் சென்டர்ஸுங்கிறது ரொம்ப பாப்புலராக இருக்குது. அதில் ரத்தினம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் த கண்ட்ரி. டாப் 10 பெஸ்ட் இன்குபேட்டர்ஸில் நம்ம ரத்னம் கேம்பஸில் ஒன்று இருக்குது. அது அட்டல் இன்குபேஷன் சென்டர். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமில் 10 crores ஃபண்டில் ஸ்டார்ட் பண்ணப்பட்ட இன்குபேஷன் சென்டர். ஏஐசி ரைஸ் அஃபீஷியலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் டாப் 10 பெஸ்ட் இன்குபேட்டர்ஸ் இந்த கண்ட்ரின்னு பேர் வாங்கியிருக்கு. ஈவன் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டாப் 2-3 பெஸ்ட் இன்குபேட்டர்ஸில் வந்திருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ஃபண்ட் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் ஃபண்ட் இந்த அட்டல் இன்குபேஷன் சென்டர் ஏஐசி ரைஸ்க்கு வந்திருக்கு. அது வழியாக இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 75 ஸ்டார்ட் அப் உருவாக்கியிருக்கோம். 75 ஸ்டார்ட் அப்னா எல்லாமே புது ஐடியாஸில் புது ஸ்டார்ட் அப்ஸு, பயோஃபியூவல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பு, பேமெண்ட் மெத்தடாலஜி புதுசாக உருவாக்குறதுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பு, ஒரு ஹியரிங் எய்டு, காது பிறப்பிலே கேட்காதவங்களுக்கு ஒரு ஸ்டார்ட் அப்பு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டார்ட் அப்ஸ், பெஸ்ட் ஸ்டார்ட் அப்ஸ் ஒரு 75 உருவாக்கியிருக்கோம். அதில் கிட்டத்தட்ட 7-8 மோர் தேன் $1 million, மோர் தேன் 8 crores ஃபண்டே ரைஸ் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இந்த அட்டல் இன்குபேஷன் சென்டர் ஏஐசி ரைஸை நடத்திட்டு வந்துட்டு இருக்கோம் ரத்னத்தில். ஸோ அதில் ஒரு பிரெயின் ஸ்டார்மிங் செஷனில் இன்னும் விரிவடைத்து சில விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது, இந்தியா ஒரு மூவி வாட்சிங் கண்ட்ரி, ஒரு மீடியா பயங்கர ஒரு இம்பேக்ட் இருக்கிற கண்ட்ரி. இதில் மூவி